ஒரு ஆன்சர் எடுத்தோம். வகைட்ட இடத்துல இருந்து நான் போவோம். நான் ஆரம்பத்துல எல்லாம் சொல்லி தரல, என்ன போன கிளாஸ் நாங்கள் அதை பார்த்தோம். வகைட்டு ஒரு வீடியோ ஒன்று எடுத்தோம். அந்த ஆன்சரை வந்து செக் பண்ணணும். ரைட், அந்த ஆன்சர்ல இருந்து போவோம். ரைட், தரப்பட்ட ஒரு கோலத்துக்குள்ளூரமாக வரைத்தக்க நேர்வட்ட கூம்புகளுள் படம் ஒன்று வந்துச்சு எங்களுக்கு. எப்படி ஒரு கோலம், அந்த கோலம் உள்ளுக்கு ஒரு கூம்பு வரைஞ்ச மாதிரி ஒரு படம் மட்டும் வந்துச்சு. நேர்வட்ட கூம்புகளுள் மிகப்பெரியத கனவுளவு கேள்வி. அப்படி நாங்க ஒரு செட்டப் ஒன்று செஞ்சோம். இந்த கோணத்தை டீட்டாண்டு எடுத்தோம். இந்த கோணம் மேலே டீட்டாண்டு வந்துச்சு. இந்த கோணம் 2 டீட்டாண்டு வந்துச்சு. இந்த கோணமும் 2 டீட்டாண்டு வந்துச்சு. ஆறைய நாங்க 6 எடுத்தோம். 6 எடுத்து இதை கனவுளவு வீக்கி ஒரு சமன்பாடு எழுதினோம். கனவுளவு வீக்கான சமன்பாடு 1/3πr வர்க்கம் ஹெச்ன்ற மாதிரி எங்களுக்கு வந்துச்சு. அதே மாதிரி நாங்கள் அதை வகைட்டும் ஒரு சமன்பாடு எடுத்தோம். இந்த கனவுக்கான சமன்பாடு எங்களுக்கு வந்துச்சு. v = 1/3πr வர்க்கம் h. கூம்பிட கனவுளவு உயர்வு அல்லது இழிவாகிறதுக்குத்தான் எங்களுக்கு கேள்வி. அதே நேரம் கூம்பிட ஆரைன்றது இந்த வட்டாடியிட ஆரையாக இருக்கும். இந்த வட்டாடியிட ஆரை என்ன வந்துச்சு? 1/3π. இந்த வட்டாடியிட ஆரை பதிலா r sin 2θ போட்டோம். r sin 2θ வர்க்கம்னு வந்துச்சு. தர உயரம் ஹெச்சுக்கு பதிலா r + r cos 2θ வந்துச்சு. இதுல இருந்து நாங்க இதை ஒரு வடிவத்தில் எழுதினோம். 1/3π இது வச்சு r வர்க்கம், அதுல ஒரு r அடுத்தால் r கணம் sin வர்க்கம் 2θ இன்டு 1 + cos 2θ 1 + cos 2θ எங்களுக்கு வந்துச்சு 2 cos வர்க்கம் θ. இப்படி ஒரு சமன்பாடு வந்துச்சு. இதை நாங்கள் ஒரு புறமும் θ ஆயிட்டோம். இது மாறிலி, இதை வச்சுக்கொண்டு sin வர்க்கம் 2θ வச்சுக்கொண்டு cos வர்க்கம் θ, இந்த 2/3π வர்க்கம் மாறிலி அதை வச்சுக்கொண்டு sin வர்க்கம் 2θ வச்சுக்கொண்டு cos வர்க்கம் θ ஆயிட்டோம். திரும்ப பிளஸ் cos வர்க்கம் θ வச்சுக்கொண்டு sin வர்க்கம் 2θ வகைட்டோம். இப்ப கடைசியா வகைட்டு எனக்கு dv/dθக்கு ஒரு தொடர்பு வந்துச்சு. ரைட், இப்ப dv/dθ பூச்சியமாக்கி தீட்டாவை கண்டு அதுக்கு போற அந்த இடத்துல அதுல மேக்சிமம் மினிமத்தை காண வேண்டிய சந்தர்ப்பம் வந்து வந்துச்சு. இப்ப dv/dθக்கு வந்த பெருமானத்தை கொஞ்சம் சொல்லுங்க. இப்ப நாங்க அடித்த பெருமானத்தை நாசி கடைசியா நாங்க dv/dθக்கு இந்த பெருமானம் எடுத்தோம். நாலிங்கில் 3πr கணம் இன்டு ரைட், 4/3πr கணம் இன்டு sin 2θ இன்டு cos 2θ sin 2θ இன்டு cos 2θ cos θ அப்படியே பிரேக்கெட் உள்ளுக்கு minus sin 2θ into sin θ minus sin 2θ into sin θ plus 2 cos θ into cos 2θ 2 cos 2θ into cos 2θ 2 cos θ into cos 2θ. right, 2 cos θ into cos 2θ 4/3πr கணம் sin 2θ into cos θ bracket உள்ளுக்கு minus sin 2θ into sin θ plus 2 cos θ into cos 2θ. இதோட கடைசியில நிப்பாட்டினோம். இந்த பூச்சியமாக்கி cos θக்கு பெருமானமும் கண்டோமா? cos θக்கு பெருமானம் கண்டு. ரைட், cos θக்கு என்ன பெருமானம் வந்துச்சு? இதை பூச்சியமாக்கினால் உங்களுக்கு தெரியும் இவ்வளவு பூச்சியமாமே. minus sin 2θ into sin θ 2 cos θ into cos 2θ பூச்சியமாகும். sin θ எங்களுக்கு ஒரு சமன்பாடு வரும். எதுக்கு உங்களுக்கு பெருமானம் வந்துச்சு? sin θக்கு பெருமானம் வந்துச்சு. sin θக்கு வந்த பெருமானத்தை சொல்லுங்க. 1/√3
sin theta சமன் ஒன்றிங்கில் √3. உயர்வு அல்லது இழிவு டிவி/டி தீட்டா பூச்சியமாக்கினால் sin தீட்டாக்கு ஒன்றிங்கில் √3 என்ற பெருமானம் வருது. ரைட். இப்போ நீங்க மேல ஒரு வசனம் மட்டும் போட்டிருப்பீங்க. உயர்வு அல்லது இழிவுக்கு டிவி/டி தீட்டா என்ன? பூச்சியம். ஆக sin தீட்டா ஒன்றிங்கில் √3. இனி இந்த sin தீட்டா ஒன்றிங்கில் √3 ஆக கூம்புட கனவளவும் உயர்வுன்ற விஷயத்தையும் காட்டணும். அப்படின்னா தீட்டாக்கு உண்மையா sin தீட்டா ஒன்றிங்கில் √3 தீட்டா சமன் என்னன்னு வரும்? sin இன்வெர்ஸ் ஒன்றிங்கில் √3. தீட்டாக்கு நீங்க sin இன்வெர்ஸ் ஒன்றிங்கில் √3 விட கொஞ்சம் குறைஞ்ச பெருமானத்தை பிரதிட்டு பாக்குறேன். இது அவ்வளவுலையும் பிரதிட்டு பார்த்தா அவ்வளவு பிளஸ்ஸா மைனஸான்றத செக் பண்ணணும். எங்களுக்கு இந்த இடத்துல வச்சு செக் பண்ணலாம். செக் பண்றேன் இதை நாங்க காரணிப்படுத்தி ஒரு வடிவத்துக்கு மாற்றணும். அதாவது இந்த sin 2 தீட்டா விரிச்சு எழுதி இந்த sin வர்க்கம் தீட்டால சரி cos வர்க்கம் தீட்டால சரி உள்ளுக்கு ஒரு இருபடி சமன்பாடு வருமே, அந்த இருபடி சமன்பாடை நீங்க அந்த பூச்சியமாக்காம இந்த ஸ்டெப்லயே காரணிப்படுத்தி பெருக்கமா எழுதிட்டீங்கன்னா sin தீட்டா வந்து sin இன்வெர்ஸ் ஒன்றிங்கில் √3 சிரிச்சுண்டா டிவி/டி பிளஸ் மைனஸான்றத எங்களுக்கு செக் பண்ணலாம். ரைட். அதை வச்சு செக் பண்ணித்தான் இந்த டிவி/டி பிளஸ் காட்டணும். நான் இதுக்கு ஷார்ட் மெத்தட் ஒன்று சொல்லி தரேன். நேரடியா டிவி/டி தீட்டாவை பூச்சியமாக்கணும். இல்லாட்டி எங்களுக்கு வந்து நிறைய சுருக்கள் வரும், எழுதி தீக்கணும். அதுக்காக வேண்டி டிரெக்டா பூச்சியமாக்கினே விரைமுறை கேன்சல் ஆக்கலாம். டிரெக்டா இந்த பகுதி பூச்சியம் இதுல இருந்தத சமன்பாடு வடிவில் திருத்திட்டு போயிட்டு sin தீட்டாவை கண்டுபிடிச்சு அது கூம்புகளுக்குள் மிகப்பெரிய கனவுல கொண்ட கூம்பின் கனவு அப்படின்னா கூம்புட கனவுல மேக்சிமம் ஆகணுமே. அந்த மேக்சிமம் ஆகிறதுக்குரிய நிபந்தனையை கட்டாயம் காட்டுங்க. தீட்டா சமன் sin இன்வெர்ஸ் ஒன்றிங்கில் √3 மேக்சிமம் வரணும்டா எங்களுக்கு தெரியுமே நிபந்தனை மறந்து இப்படி ஒரு வலையை போட்டு பாரு. அதாவது இதுதான் எங்களோட தீட்டா ஒன்றிங்கில் √3 ஆகிக்கிற இடம், sin இன்வெர்ஸ் ஒன்றிங்கில் √3 ஆகிக்கிற இடம். ரைட். அதை திரும்புற இடம் தான் டிவி/டி தீட்டா பூச்சியமாக்குறது. தீட்டா sin இன்வெர்ஸ் ஒன்றிங்கில் √3 ஆகிற இடம் தான் இந்த உயர்வு புள்ளி. அப்ப இந்த உயர்வு புள்ளிக்கு கொஞ்சம் இங்கல படித்திறன்ன்றது இந்த தொடலிட படித்திருக்கு. அதுதான் எங்களோட டிவி/டி தீட்டா என்னதாயிக்கும்? இந்த தொடலிக்கு இடையோட அமைக்கிற கோணம் கூர்கோணம் பிளஸ் ஆயிக்கும். உயர்வு புள்ளிக்கு அங்கல இந்த தொடலி ஒன்று வரைஞ்சிருந்தா அந்த தொடலிக்கு இடையோட அமைக்கிற கோணம் என்னதாயிக்கும்? மைனஸ் ஆயிருக்கும். அப்படின்னா டிவி/டி தீட்டா மைனஸ் ஆக இருக்கும். இதை வச்சு எங்களுக்கு ஒரு முடிவு ஒன்று எடுக்கலாம். அப்ப தீட்டா sin இன்வெர்ஸ் ஒன்றிங்கில் √3 விட குறைந்தால், அதாவது தீட்டா சிறிது sin இன்வெர்ஸ் √3 ஒன்றிங்கில் அப்படின்னா தீட்டா இதுக்கு இங்கல வரும்போதும் டிவி/டி தீட்டா என்னதாய்க்கும்? கட்டாயம் பெரிது பூச்சியமா இருக்கும். உண்மையா நீங்க இது இப்படி பெரிது பூச்சியம் கண்டுபிடிக்கிறீங்க? தீட்டாக்கு sin இன்வெர்ஸ் ஒன்றிங்கில் √3 விட குறைஞ்ச பெருமானத்தை இந்த சமன்பாட்டுல பிரதிட்டு தான் இதை கண்டுபிடிக்கிறீங்க. ஆனா அவனுக்கு தெரியவே நான் உண்மையா பிரதிட்டு கண்டுபிடிக்கலாம். நீங்க காரணிப்படுத்தினா தான் கண்டுபிடிக்கலாம். ஆனா இந்த வரி எழுதினா தான் இதுல இருந்து இதை எடுத்தாண்டா பார்க்க மாட்டான். ரைட். இப்பதால ஒரு ஷோர்ட் வழியில இப்படி போயிட்டு அது காட்டலாம். ரைட். இப்ப உண்மையா காட்டுறா நான் ஏற்கனவே செஞ்ச மாதிரி காரணிப்படுத்தி இப்படி காட்டுறது மெத்தட். ஆனா அது வந்து உங்களுக்கு சுருக்கள் வந்து கொஞ்சம் நீண்டுட்டு போகும்ன்ற காரணத்தினால நான் இந்த விஷயத்த சரிதான். அந்த நிபந்தனை எழுதுறதுக்கு தானே மார்க். அப்படி எழுதி விட்டா சார் வேண்டாம். அவன் கூம்பு உயர்வாக மாட்டா கட்டாயம் உயர்வு தான் வரும். எங்களுக்கு அந்த உயர்வா இழிவாண்டு தீர்மானிக்கிறண்டா கட்டாயம் பிரதிட்டே பார்க்கணும். ரெண்டு பெருமானங்களும் கிட்டத்தட்ட சமன் என்று வாரு. இது ஒரு பெருமானம் தான் வருது. அந்த பெருமானத்துல உயர்வு உண்டு உயர்வாகும் என்று அவனை சந்திக்கிறான். என்ன மிகப்பெரிய கனவுல கொண்ட கூம்பின் கனவுல அப்படின்னா கூம்புட கனவுல கட்டாயம் மேக்சிமம் ஆகும். ஆகவே நிபந்தனை அப்படித்தான் வரணும். அந்த நிபந்தனையை காட்டாட்டி உங்களுக்கு எப்படியும் ஒரு 5-10 மார்க்ஸ் இல்லா போயிட்டு ஸ்கீமை பொறுத்து. தீட்டாக்கு sin இன்வெர்ஸ் ஒன்றிங்கில் √3 வந்தா தீட்டா சமன் sin இன்வெர்ஸ் ஒன்றிங்கில் √3 வந்தால் டிவி/டி தீட்டா என்ன? பூச்சியம். இந்த மாதிரி தீட்டா sin இன்வெர்ஸ் ஒன்றிங்கில் √3 விட பெருசாகினால் டிவி/டி தீட்டா என்ன? சிறிது பூச்சியம். தீட்டா பெரிது sin இன்வெர்ஸ் ஒன்றிங்கில் √3 எனின் டிவி/டி தீட்டா சிறிது பூச்சியம். இப்படி கண்டிஷன் வந்தால் தீட்டா sin இன்வெர்ஸ் ஒன்றிங்கில் √3 ஆக கனவளவு உயர். ஆகவே எனக்கு ஒரு வசனம் ஒன்று எழுதலாம். தீட்டா sin இன்வெர்ஸ் ஒன்றிங்கில் √3 ஆக தீட்டா சமன் sin இன்வெர்ஸ் ஒன்றிங்கில் √3 ஆக Vmax
கனவளவு உயர்வாகும்ன்ற விஷயத்தை எழுதி காட்டுங்க. பினி எங்களுக்கு கேள்வி அதல்ல, அதுல மேக்சிமம் கனவளவை பத்தி கேள்வி வந்திருக்குது. பினி பாப்போம், கேள்வியிட பாட்டுக்கு போவோம். இப்ப கேள்வி பாருங்க. உள்ளுருவா வரையத்தக்க நேர்வட்ட கூம்புகளுள் மிக பெரிய கனவளவு கொண்ட கூம்பின் கனவு. அப்ப கூம்புட கனவளவு மேக்சிமம் காட்டிட்டோம். பினி அந்த பெரிய கனவளவு கொண்ட கூம்புட கனவளவுக்கான சமன்பாடு இதையா? இந்த சமன்பாட்டுல அந்த மேக்சிமம் கனவளவு அக்கோளத்தின் கனவளவின் 8/27. ரைட். உண்மையா இப்ப ஒருத்தர் டவுட் ஒன்று கேட்டிருந்தீங்க, என்னண்டா இது உள்ளுக்கு கூம்ப வைக்கணும்டா அது என்ன பொற்கோளமாக பிரிந்தாத்தான் சாத்தியம் என்ற மாதிரி. அப்படி ஒன்று தரவுல தந்தில்ல, பொற்கோளமா திண்மக்கோளமாண்டு தந்தில்ல. அப்ப உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம்ல வரத்துல தெளிவா தருவோம். ரைட். பொதுவா நாங்க கனவளவு பாக்குறது திண்மக்கோளத்துக்கு தான் பாக்குறோம். ரைட். சும்மா கற்பனை பண்ணுங்க, ஒரு கோளம் உள்ளுக்கும், ரைட், ஒரு பொற்கோளம் உள்ளுக்கு. பொற்கோளம்ண்டா உள்ளுக்கு ஒன்றும் இல்லை, உள்ளுக்கு ஹிசாய்க்கு. அதுக்குள்ள நீங்க ஒரு திண்மத்தை, ஒரு மண்ணை கொஞ்சம் சேர்க்கிற மாதிரி கற்பனை பண்ணுங்க. அது என்ன, சரி, ஒரு இடத்தால திறந்து மண் கொஞ்சத்தை சேர்க்கிறேன், சேர்த்து ஃபுல்லா நிறைச்சிங்கண்டா அந்த பொற்கோளம் இப்ப என்னதான் மாறிக்குது, உங்களுக்கு ஒரு திண்ம கோளமாக மாறிக்குது. அது மாதிரிதான் இங்க மேக்சிமம் கனவுளவு வாரத்துக்கு மாறி இந்த கூம்பை செட் பண்ண. இப்போ மேக்சிமம் கனவுல உண்டா கிட்டத்தட்ட அந்த கோலம் ஃபுல்லா கூம்பு நிரம்பிக்கிற மாதிரி. கூம்பால கோலம் ஃபுல்லா நிரம்பினால் அந்த கோலத்தை எங்களுக்கு இப்ப திண்ம கோலமாக கருதலாம். ஆகவே திண்மத்துக்கு கனவுல உண்டிக்கும் பொதுவா திண்மங்களுக்கு தான் பொதுவா நாங்க கனவுளவு சொல்றது. அப்ப திண்மத்துல கனவுளவுக்கான சமன்பாடு, திண்ம கோலத்திட கனவுளவுக்கான சமன்பாடு எங்களுக்கு தெரியும். 4/3 πr கணம். மொத்த திண்ம கோலத்திட கனவுளவுக்கான சமன்பாடு 4/3 πr. அதே மாதிரி அதே கோலம் உண்டாது 2/3 πr வர்க்கம் என்ற மாதிரி நாங்க ஓலவெல்ல படிச்சுக்கிற அதை உங்களுக்கு இங்க தேவைப்படும் அந்த சமன்பாடு உங்களுக்கு பாடம். பினி நாங்க கேள்விக்கு போவோம். பினி இந்த மேக்சிமம் கனவுளவை கண்டுபிடிக்கணும் என்றால் எனக்கு தேவையான விஷயம் இந்த sin 2θ கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி cos θ கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டையும் கண்டாத்தான் இந்த கனவுளோட உயர்வு பெருமானத்தை கணிக்கலாம். இந்த கனவுல உயர்வாகும் போது θ sin inverse நீங்கள் θ sin inverse நீங்கள் ருத்திரிண்டா sin θ நீங்கள் sin θ நீங்கள் ருத்திரிண்டா cos θ என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி sin வர்க்கம் 2θ என்னன்னு கண்டுபிடிக்கணும். அந்த ரெண்டு விஷயத்தையும் பார்ப்போம் எப்படி கண்டுபிடிக்கணும். Right.
sin 2 தீட்டாவை தனியா கண்டுபிடிங்க. அதே மாதிரி cos தீட்டாவை தனியா கண்டுபிடிங்க. sin 2 தீட்டாவை கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பாடு 2 sin தீட்டா into cos தீட்டா. அதுல இருந்து sin தீட்டாவுக்கும் cos தீட்டாவுக்கும் பிரதிடுங்க. 2 cos வர்க்கம் தீட்டால cos தீட்டாவுக்கு பிரதிடுங்க. ஆன்சருக்கு போகலாம். அதாவது sin தீட்டா நீங்கள் இருந்தா cos தீட்டா என்னன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். sin தீட்டா தெரியும், cos தீட்டாவை கண்டுபிடிச்சிட்டு எங்களுக்கு sin 2 தீட்டாவையும் cos தீட்டாவையும் காணலாம். அதை கொண்டு வைத்தால் Vmax கண்டுபிடிக்கலாம். அதுக்கு அவன் கேட்ட விகிதத்துக்கு போகலாம். ரைட். இனி அதுல மேக்சிமம் கனவுல நான் கண்டுபிடிக்கிறேன். sin தீட்டா தெரியும் எனக்கு, 1 கீழ் √3. sin தீட்டா 1 கீழ் √3 இருந்தா cos தீட்டாவை கண்டுபிடிக்கணும். அது எனக்கு ஈஸியா ஒரு முக்கோணி ஒன்று போட்டு கண்டுபிடிக்கலாம். ஏன்னா தீட்டா கூர்ங்கோணம் தானே, பிளஸ் பெருமானம் மட்டும்தான் வரும். எங்களுக்கு தெரியும் sin தீட்டான்றது என்ன, எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம். தீட்டாக்கு எதிர்பக்கம் உண்டு, செம்பக்கம் √3. அயல் பக்கத்தை கண்டுபிடிக்கணும். பைத்தகர சேர்த்துமே ஒரு எக்ஸ் மாதிரி எடுத்து பைத்தகர சேர்க்கத்தை பாவிச்சா √3 வர்க்கம் சமன் 1 வர்க்கம் சக x வர்க்கம், √3 வர்க்கம் 3 சக நீங்கள் வந்தா சக 1, அதுக்கு வர்க்கம் எடுத்தால் √2 வரும். இல்ல டிரெக்டா √2 போடலாம். sin தீட்டா 1 கீழ் √3 என்றால் cos தீட்டா என்ன வரும், அயல் பக்கத்தின் கீழ் செம்பக்கம் √2 கீழ் √3. cos தீட்டா இப்படியா இருந்தால் எனக்கு sin 2 தீட்டா தேவை. அப்ப cos தீட்டாக்கு பதிலா இதை கொண்டு போய் பிரதிடலாம். sin 2 தீட்டா sin வர்க்கம் 2 தீட்டா என்ன, sin 2 தீட்டா வந்து தேவை. sin 2 தீட்டா வந்து கண்டுபிடிக்கும். sin 2 தீட்டா எப்படி கண்டுபிடிக்கலாம், எங்களுக்கு தெரியும் sin 2 தீட்டான்றது எதுக்கு சமனாயிருக்கும், 2 sin தீட்டா into cos தீட்டாவுக்கு சமனாயிருக்கும். என்ன sin தீட்டாவுக்கு பதிலாகவும் cos தீட்டாவுக்கு பதிலாகவும் பிரதிட்டால் sin 2 தீட்டாவை கொண்டு போகலாம். ரைட். பிடி கனவுளோட மேக்ஸிமம் பெருமானத்துக்கு தான் இந்த sin தீட்டா நீங்கள் sin தீட்டா கொன்னிகள் √3 போட்டா கனவுளோட மேக்ஸிமம் பெருமானம் வரும். ஆகவே Vmax சமன் கனவுளவின் மேக்ஸிமம் பெருமானம் சமன் என்ன வரும், பிரதியிட்டோம் என்றால் இந்த 2 முன்னு கொண்டு வரலாம். 2 கீழ் 3 πr கணம் sin வர்க்கம் 2 தீட்டாவே சாரி sin 2 தீட்டா பெருமானம் கண்டுட்டே போங்க, எங்களுக்கு லேசி. அப்ப sin 2 தீட்டா என்னன்னு வரும், sin 2 தீட்டா சமன் 2 தர sin தீட்டா into cos தீட்டாவே, sin தீட்டா கொன்னிங்கில் √3 தர cos தீட்டாக்கு √2 கீழ் √3 வருமே. என்ன பெருமானம், 2 √2 கீழே √3 பெருக்கினா 3 தானே. பின் இதுல இருந்து 1 கீழ் 3 πr வர்க்கம் 2 பெருக்கப்பட்ட 2 கீழ் 3 πr கணம் இந்த sin வர்க்கம் 2 தீட்டா, sin 2 தீட்டாக்கு 2 √2 கீழ் 3. அப்ப sin வர்க்கம் 2 தீட்டாண்டா 2 √2 கீழ் 3 வர்க்கம் என்று வரும் இன்டு cos வர்க்கம் தீட்டா. cos தீட்டா தெரியும், √2 கீழ் √3. அப்ப cos வர்க்கம் தீட்டாண்டா √2 கீழ் √3 முதன் வர்க்கம். இது சுருக்கும். சுருக்கினால் கனவுளோட மேக்ஸிமம் பெருமானம் வரும். சுருக்கி ஒரு வடிவத்துக்கு எடுப்போம். 2 கீழ் 3 πr கணம் இன்ட்டு ஒரு வர்க்கிச்சா 2 வர்க்கிச்சா 4 √2 வர்க்கிச்சா 2 கீழே 3 வர்க்கிச்சா 9 √2 வர்க்கிச்சா 2 கீழே √3 வர்க்கிச்சால் 3
எங்களுக்கு ஆன்சருக்கு போகலாம். இப்படி 4 2ஆல பெருக்கினா 8, 8 2ஆல பெருக்கினா 16, 16 2 32 பையார் கணம் கீழே 3 27 தர 3. அதை நீங்க பெருக்க தேவையில்ல, அப்படியே போடு. 3 9ஆல பெருக்கினா 27 தர 3. இதான் என்ன எங்கட பீட மேக்சிமம் பெருமானம். ஆனா எங்களுக்கு கேள்வி, இந்த கனவளவோட உயர் பெருமானம், அதாவது உயர் கனவளவு கொண்ட கூம்பின் கனவளவு அக்கோளத்திட கனவளவோட 8/27 நிறுவட்டார். நான் இந்த கோளத்திட கனவளவை ஒரு வி நோட்டு எடுத்தா எனக்கு காட்ட சொல்லிக்கிற உயர் கனவளவு கொண்ட கூம்பின் கனவளவு, அதாவது இந்த பி மேக்ஸ்ன்றது எப்படின்னு காட்ட சொல்லிக்கிற கோளத்திட கனவளவோட 8/27 பங்கு. 8/27 தர வி நோட் மடங்கு. கோளத்திட கனவளவு வி நோட் 8/27 மடங்குன்னு நிறுவ சொல்லி கேட்டிக்கிறோம். இதுதானே கேள்வி. அதாவது விமெக்ஸ வி நோட்டால பிரிக்க வார விகிதம் கீழே கொண்டு வந்தா விமெக்ஸ வி நோட்டால பிரிக்க வார விகிதத்தை 8/27 8/27 காட்டணும். அப்படி காட்டா சரி, அப்படி எடுக்கப்படாது அந்த தொடர்பை காட்டும். பின்னி நான் இந்த கோளத்திட கனவுல ஒரு வி நோட்டு எடுத்து அதுல கனவுளவுக்கு ஒரு சமன்பாடு ஒன்று எடுக்கிறேன். ரைட், அப்பொழுதுங்க கோளத்தின் கனவளவு சமன் வி நோட் என்க. கோளத்தின் கனவளவோ அது சமன் வி நோட் என்க. போடு. கோளத்தின் கனவளவு சமன் வி நோட் என்க. பின் எனக்கு வி நோட்டுக்கு ஒரு சமன்பாடு எழுதலாம். கோளத்தின் கனவளவு வி நோட் சமன் முழு கோளத்தின் கனவளவுக்கான சமன்பாடு 4/3 பையார் கணம். 4/3 4/3 பை ஆர் கணம். இதான் வி. பினி விமெக்ஸ வி நோட்டால பிரிப்போம். இந்த விமெக்ஸ வி நோட்டால பிரிச்சால் என்னன்னு வரும்? விமெக்ஸ் ஓவர் வி நோட் சமன். இதால பிரிக்கும் போது என்ன நடக்கும் பாருங்க. இந்த பகுதி 3க்கு 3 கேன்சல் ஆகுமே, பையார் கணத்துக்கு பையார் கணம் கேன்சல் ஆகும். இப்ப என்ன வரும்? மேல ஒரு 32/27 இருக்குது, கீழே என்னன்னு வரும்? ஒரு 4 மட்டும்தான் வருமே. விமெக்ஸ வி நோட்டால பிரிச்சோம் என்றால் பையார் கணத்துக்கு பையார் கணம் கேன்சல் ஆகும். ஏண்டா இது தொகுதி தொகுதி தொகுதியும் தொகுதியும் கேன்சல் ஆகும். பகுதியில 3 கேன்சல் ஆகும். தொகுதியில் இருக்கிற 32 கீழே 27 தொகுதியில வரும். இந்த பகுதியில் இருக்கிற 4 கீழே வரும். ரைட், இல்லாட்டி பிரித்தல் அடையாளம் போட்டா சரியா மாற்றி அப்படி பார்க்கவும். பின் இந்த விகிதம் இது எதுக்கு சமன்? இந்த பகுதி 27ஓட பெருக்கப்படுமே. பெருக்கப்பட்டால் 32/27 4, அதாவது மேல ஒரு பின்னம் கீழே ஒரு முழு நம்பர். இந்த முழு நம்பர் இந்த பகுதியோட பெருக்கப்படும். மேலையும் பின்னம் கீழையும் பின்னம் என்றா கீழே இருக்கிற பின்னத்திட பகுதி தொகுதியோட பெருத்து பெருக்கப்படும். இங்க முழு நம்பர் தானே, முழு நம்பர்னா கீழே ஒண்டிக்கிற மாதிரி 1 32ஓட பெருக்கப்பட்ட 32, 4 27ஓட பெருக்கப்பட்டால் 4 தர 27. பின் 4 32 எங்களுக்கு சுருக்கலாம். 4க்குள்ள 4 எழுத்தினா 1, 32க்குள்ள 4 எழுத்து 8/20. இதிலிருந்து என்னென்று வரும்? விமெக்ஸ் சமன், அதாவது இந்த கனவளவோட உயர்வு பெருமானம் இதுக்கு சமன். இருக்கிற வி நோட்டங்களை கொண்டு போய் பெருக்குங்க. 8/27 இன்டூ வி நோட், அதாவது உயர் கனவளவு, கூம்பிட உயர் கனவளவு வி நோட் 8/27 பங்கு. வி நோட் என்றால் கோளத்திட மொத்த கனவளை விட 8/27 பங்காக காணப்படும். இதுல என்ன சார் டவுட் இருந்தா கேட்கலாம். அப்போ எங்களுக்கு இந்த கேள்வியில எல்லாம் நாங்க என்ன செய்யறோம்? ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு தொடர் கொண்டு வருது பாருங்க. தொடர் கொண்டு எடுக்கிறோமா அந்த தரவை வச்சு உயர் கனவுல உண்டா உயர் கனவுல கூம்பிட உயர் கனவுல உண்டா கூம்பிட உயர் கனவுலக்கு ஒரு சமன்பாடு ஒன்று எடுக்கப்படுது, ஒரு தொடர் கொண்டு எடுக்கப்படுது. பிறகு அந்த தொடர்புல இருந்து தொடர்புல இருந்து டிவியோவை டிகிட்டாவை காண்க. இனி கனவுல உயர்வானம்னா அதை பூஜ்ஜியத்துக்கு சமப்படுத்தி வார அந்த பெருமானத்துல மேக்சிமம் அல்லது மினிமம் காட்டும். கேள்வி செஞ்சு போறோம். எவ்வளவுதான் இது வைக்கிற பெருசா இதுல நீங்க யோசிக்கக்கூடிய அளவு ஒன்றும் இல்லை. கிராஃபை விட இதுல எஸ்டி இருந்தாலும் கிராஃபே மறக்கப்படாது. பாருங்க, உங்களுக்கு அந்த கிராஃப் வந்து கடைசி வடிவம் வரைய ஏலாட்டி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா செஞ்சுட்டு போறதுக்கு மார்க்ஸ். அது வந்து எல்லாருக்கும் செய்யலுமே. அந்த ஒவ்வொரு மெத்தட் அந்த கிராஃப்லயா இருந்தாலும்
அந்த செய்கிற மெத்தட். அதுல மெயின் வந்து திரும்ப புள்ளியை காண்றது. அந்த அட்டவணை அடிக்கிற மெத்தட்டை கொஞ்சம் திருப்ப திருப்ப பார்த்து செஞ்சு பார்த்து நீங்க ஞாபகத்துல வச்சுனீங்கன்னா வேண்டிய கேள்வி வந்து செய்யலாம். திரும்ப புள்ளியை காண்றது, அத்தியாவசிய புள்ளியை காண்றது, அணுகோடு காண்றது. அவ்வளவுதான் ஒரு கிராஃப் வரையறது. அடுத்து கிராஃப் வரைയത് சிம்பிள் விஷயம், சின்ன விஷயம். நான் சொல்லி தந்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் கான்டோட வரைയത്, அதுக்கப்புறம் திரும்ப புள்ளியில மார்க் பண்றது, அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிட்டு போறது. அவ்வளவு ஆகும். இந்த கிராஃப் அதே மாதிரி இது சேர்ந்து ஃபுல் கேள்வி ஒன்றா வரும். இப்ப நாங்க பாக்குற பிரேமும் கிராஃபும் சேர்ந்து ஃபுல் கேள்வி. இதுல நீங்க ஃபுல் மார்க்ஸ் இருக்கக்கூடிய மாதிரி ப்ரிப்பேர் ஆகும். அடுத்ததா நான் அனுப்பின டியூட்ல இருக்கிற 4வது கேள்வி. டியூட்னா நான் அது பிடிஎஃப் ஃபைல் ஒன்று மாதிரி அனுப்பிக்கிறேன். 4வது சரி டியூட் ஒன்று அனுப்பினேன் கடைசியா. அந்த டியூட்ல வந்து இருக்கிற 4வது கேள்வி பார்ப்போம். எச்சுக்கும் ஆறுக்கும் விகிதத்துக்கு ஆன்சர் எடுத்தவங்க கேட்குறீங்களா? 4வது கேள்விக்கு ஆன்சர் வந்தவங்க. ரைட். இப்போ என்னோட டைம் முடிய வந்திருக்குது. டைம் முடிஞ்சா திருப்ப ஜாயின் ஆகுங்க. டைம் முடிஞ்சு லீவ் ஆகினா திருப்ப ஜாயின் ஆகுங்க. நான் இந்த கிளாஸ் வந்து ஒரு 8:30 மாதிரி முடிப்பேன். இந்த கிளாஸ் வந்து 7 மணிலிருந்து 8:30 வரங்காட்டிலும் தான். இப்போ நாங்கள் ஏற்கனவே வந்து ஒரு ½ கிளாஸ் செஞ்சோம். அந்த கிளாஸையும் இந்த கிளாஸையும் சேர்த்து தான் ஒரு ஃபுல் கிளாஸாக கவுண்ட் பண்ணுறேன். ரைட். அடுத்த கேள்விக்கு போகிறதுக்கு முந்தி நாங்கள் லீவ் ஆகிட்டா நாசிக்கு இந்த கேள்விக்கு ஆன்சர் வந்துச்சு. ரைட். நான் லீவ் ஆக்குறேன். திரும்பி ஜாயின் ஆகுங்க.